ஜூலை 2 வாக்கு. இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் பார்ப்பது, பன்றிகள் மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடத்துல அங்கு பேய் பிடித்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற அந்த கொடியவர்களை எதிர்கொள்ளுகிற இயேசு அவர்களை நலமாக்க விரும்புகிற வேளையில், தீய ஆவிகளே, இறைவனே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை வதைக்கவா வந்தீர் என்றெல்லாம் கேட்கிற போது, நீர் எங்களை ஓட்டுவதாக இருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று கேட்ட நிலையில் இயேசு போங்கள் என்று சொல்லி அவற்றுக்கு உத்தரவிடுகிறார். ஆனால் இந்த பன்றிகளுக்கு அங்கு காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய உரிமையாளரிடத்தில் இப்படி நிகழ்ந்து போய்விட்டது என்று சொல்லி பன்றிகளது அடிவை குறித்து பேசினார்கள். அவர்களும் வந்து இயேசுவிடத்தில் இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இங்கு யார் சொத்து பத்துக்கள் என்று சொல்லுகிற இந்த பன்றிகள் முக்கியமா, அல்லது இதுவரை மனிதர்களாக பிறந்து தீய ஆவிகள் அலைகடிக்கப்பட்டு சங்கிலிகளாலும் கற்களாலும் தங்களை அடித்து கொண்டிருந்த 2 பேர் விடுதலை பெற்றார்களே, அந்த மனிதர்கள் முக்கியமா என்று பார்க்காத நிலையை நம்மால் இந்த வாசகத்தின் மூலமாக உணர முடிகிறது. இந்த உலகமும் இன்றைக்கு பொருட்கள் மீதும் வசதிகள் மீதும் முக்கியத்துவம் என்று அதற்கு தங்களது ஆதரவை கொடுக்கிறது. மனிதர்களுக்கு என்று சொல்லி வருகிற பொழுது அதை பெரிதாக மதிப்பது கிடையாது. எது முக்கியம்? மனிதனா அல்லது பொருளா அல்லது சொத்துக்களா? இயேசு ஆண்டவர் நமக்கு மனிதனே முக்கியம், மனிதர்களுக்காக வாழ்வதும் மனித நேயமிக்க செயல்களை செய்வதும் தான் முக்கியம் என்பதை சொல்லுகிற போது, நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு வாழ முயற்சிப்போம். இயேசுவே எங்களுக்கு நல்ல புரிதலை கொடுத்து சிறப்புள்ள வாழ்வை கைகொள்ள ஆசீர் அருளும். ஆமென்.